எல்லாருக்கும் வணக்கம். to have இந்த ஞாயிறு காலை ஆராதனையில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் உங்களுக்கு முன்பாக இருப்பதில். எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். chapter 6 from verse 1. My Bible is page 755. எஸ்தர் 6ஆம் அதிகாரம் Esther chapter 1ஆம் 6, வசனத்திலிருந்து பக்கம் 629. 755. If you found it, I'll read. அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசற் காவலாளரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய ஆகாசுவேருவின் மேல் கைபோட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மென்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர், அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவினிடத்தில் பேசும்படி ராஜா அரண்மனையின் வெளிமுற்றத்திலே வந்திருந்தான். அப்பொழுது ராஜா, முற்றத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டான். ராஜாவின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ ஆமான் முற்றத்திலே நிற்கிறான் என்றார்கள். ராஜா, அவன் உள்ளே வரட்டும் என்றான். ஆமான் உள்ளே வந்தபொழுது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னையன்றி ராஜா யாரை கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதில் நினைத்து ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்திக் கொள்கிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜா அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு இந்த பிரகாரமாக செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். I wrote to verse 10. 10ஆம் வசனம் முடிய வாசித்திருக்கிறோம். In the life that we live, நாம் வாழ்கிற வாழ்க்கையில் nobody has seen God. யாரும் தேவனை கண்டது கிடையாது. I became a pastor நான் ஒரு and போதகராயிருக்கிறேன் share words often, மற்றும் and அதிகமாய் தேவனுடைய வார்த்தையை have பிரசங்கிக்கிறேன். seen Jesus. அதனால் மக்கள் என்னை பார்த்து கேட்பார்கள், நீங்கள் இயேசுவை பார்த்ததுண்டா? I மன்னிக்க was வேண்டும், born too late to see ஆனால் Jesus. இயேசுவை பார்ப்பதற்கு And especially, உரிய காலத்தில் நான் பிறக்கவில்லை. no one has seen God. யாரும் தேவனை கண்களால் கண்டது கிடையாது. Today, இன்றைக்கு நாம் வாசித்த வசனங்களில் God has worked through so many people in this world. இந்த உலகத்தில் தேவன் பல்வேறு மக்கள் மூலமாக கிரியை செய்திருக்கிறார். இங்கே மொர்தெகாய் ஒரு நபர் வருகிறார். அந்த நபரை குறித்ததான ஒரு கதையை நாம் பார்க்கிறோம். எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது. அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசற் காவலாளரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய ஆகாசுவேருவின் மேல் கைபோட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. அப்பொழுது ராஜா, இதற்காக மொர்தெகாய்க்கு கனமும் மென்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான். அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர், அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள். ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே மொர்தெகாயை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவினிடத்தில் பேசும்படி ராஜா அரண்மனையின் வெளிமுற்றத்திலே வந்திருந்தான். அப்பொழுது ராஜா, முற்றத்தில் இருக்கிறது யார் என்று கேட்டான். ராஜாவின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ ஆமான் முற்றத்திலே நிற்கிறான் என்றார்கள். ராஜா, அவன் உள்ளே வரட்டும் என்றான். ஆமான் உள்ளே வந்தபொழுது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னையன்றி ராஜா யாரை கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதில் நினைத்து ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்திக் கொள்கிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும்.
அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜா அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு இந்த பிரகாரமாக செய். நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். அந்தபடியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் மொர்தெகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான். தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். ஒருமுறை கூட மாலை வேளையில் சூரியன் உதித்து காலை வேளையில் அஸ்தமித்தது கிடையாது. தேவன் இந்த உலகத்தை அவருடைய கட்டளையின்படியே வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய பிரமாணங்களின்படியே வழிநடத்தக்கூடியவர். மொர்தெகாய் இவர் ஒரு மனிதன். அதற்கு முன்பான காலத்தில் ராஜாவை கொல்வதற்காக சில நபர்கள் திட்டம் வகுத்துக் கொண்டிருந்தார்கள். அதை மொர்தெகாய் கண்டுபிடித்து அதை ராஜ சமூகத்தில் தெரிவித்ததினால் அவர்கள் அந்த ராஜாவை கொலை செய்ய முடியாமல் அந்த காரியம் தவிர்க்கப்பட்டது. இந்த காரியத்திற்காக மொர்தெகாய்க்கு அவர்கள் நல்ல காரியம் செய்திருக்க வேண்டும், ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை. அதன் பிறகு என்ன நடந்தது? அந்த இரவு நேரத்தில் ராஜாவால் தூங்க முடியவில்லை. ராஜா தூங்காத காரணத்தினால் அவர்கள் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை ராஜாவுக்கு முன்பாக கொண்டு வர செய்து அவர்கள் வாசித்தார்கள். எப்படி அந்த ராஜ சமூகத்தில் நடந்தது. அவர்கள் வாசித்தார்கள். அந்த ஊழியக்காரர்கள், இந்த நாளில் ராஜா இந்தந்த காரியங்களை செய்திருக்கிறீர், ராஜ சமூகத்தில் இந்தந்த காரியங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி அந்த கால வர்த்தமான புஸ்தகம் வாசிக்கப்பட்ட பொழுது மொர்தெகாயை குறித்ததான காரியமும் வாசிக்கப்பட்டது. பொழுது மொர்தெகாயின் மூலமாக எப்படி அந்த ராஜாவினுடைய உயிர் தப்பிற்று. 1ஆம் வசனத்தில் நாம் வாசித்தது போல, அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது காவலரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிலாதாதும் தேரேசும் ராஜாவாகிய ஆரோசின் மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது. இந்த காரியத்தில் அவர்கள் ராஜாவை கொல்வதற்காக முயற்சி செய்தார்கள். ஆனால் கடைசியாக இந்த காரியத்தை ராஜா கேட்ட பொழுது, ஆமாம், சரிதான், மொர்தெகாய் இந்த காரியத்தை எனக்கு விவரிக்காமல் போயிருந்தால் இந்நேரம் நான் மரித்து போயிருக்கலாம். இந்த காரியத்தை மொர்தெகாய் சரியான நேரத்தில் சொன்ன காரணத்தினால்தான் நான் இப்பொழுது உயிர் பிழைத்திருக்கிறேன். அவருக்கு இதற்கு ஏதாவது செய்யப்பட்டிருக்கும் என்று ராஜா யோசித்தார். என்னை காப்பாற்றிய மொர்தெகாய்க்கு ஏதாவது பரிசு தரப்பட்டதா அல்லது அவர் கௌரவிக்கப்பட்டாரா? நான் கூறுவதற்கு மன்னிக்க வேண்டும். மொர்தெகாய்க்கு ஏதேனும் தரப்பட்டதா என்று எங்களுக்கு தெரியாது. ராஜாவுக்கு கோபம் வந்தது. எப்படி இது சாத்தியம்? என்னுடைய வாழ்க்கையை அவர் காப்பாற்றியிருக்கிறார், ஆனால் அவருக்கு நீங்கள் ஒன்றும் தரவில்லையா? இது இப்படியே இருக்கக்கூடாது. ஏதாவது அவருக்கு பரிசு கொடுக்க வேண்டும் என்று ராஜா விருப்பப்பட்டார் என்றுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய வாழ்வில் பல்வேறு விஷயங்கள் நடக்கிறது. அந்த நாளில் ராஜா பேசுகிறார். யாருமே இப்படி நடக்கும் என்று யோசித்திருக்க மாட்டார்கள்.
wanted to reward Mordecai by bringing மொர்தெகாய் to the king's court. அவரை அந்த ராஜ சமூகத்தில் கொண்டு வருவார்கள், அவரை கனம் பண்ணுவார்கள் என்று யாரும் யோசித்திருக்க மாட்டார்கள். And it talks about how Bigtan and Teresh they மற்றும் perished. எப்படி அந்த பிக்தான் And மற்றும் this is what unfolds in the Bible. தேரேஸ் இவர்கள் அடிக்கப்பட்டார்கள் என்று. And so, how does these things unfold? எப்படி இந்த மாதிரி விஷயங்கள் Providence and the will of நடைபெறுகிறது? God that all these இது things தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய சித்தத்தின் மூலமாக நடைபெறக்கூடியதா இருக்கிறது. since I was young. நான் இளம் வயதாக இருந்த பொழுது Since I was in elementary school, I went to நான் church. என்னுடைய துவக்கப்பள்ளி காலகட்டத்திலிருந்தே சபைக்கு போகிறவனாக இருந்தேன். எனக்கு வயசாகும் பொழுது I began to read the Bible. நான் வேதத்தை வாசிக்க துவங்கினேன். And I read நான் the truth that how இயேசு Jesus died for our sins. என்னுடைய பாவத்திற்காக Before I மரித்தார் was என்ற in அந்த the சத்தியத்தை world, வாசித்தேன். I committed a lot of sins. அதற்கு God முன்பாக forgive me. நான் I have இப்படி கூறியிருந்தேன், என்னுடைய பாவம் நிறைய இருக்கிறது, என்னுடைய பாவத்தை மன்னித்து விடுங்கள், my sins. நான் நிறைய திருடி இருக்கிறேன், இந்த மாதிரி என்னுடைய பாவத்தை அறிக்கை செய்வேன். And later I began அதன் to பிறகு accept this truth that இந்த Jesus சத்தியத்தை cleansed நான் my ஏற்றுக்கொண்டேன். sins. இயேசு என்னுடைய பாவத்தை வெண்பனியைப் போல கழுவி இருக்கிறார். I have committed a lot of sins. நான் நிறைய கட்ட காரியங்களை செய்திருக்கிறேன், ஆனால் இயேசு என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னித்திருக்கிறார். Person who deserves to be தேவனுக்கு punished முன்பாக first. நான் வெறும் சபிக்கப்பட வேண்டிய மனிதனாக மாத்திரமே God இருக்கிறேன். saved me, ஆனால் delivered me, இயேசு என்னை மீட்டிருக்கிறார். to know this truth. அவர் எனக்கு இந்த சத்தியத்தை போதித்திருக்கிறார். Blood of Jesus, இயேசுவினுடைய இரத்தத்தின் மூலமாக my sins were washed. என்னுடைய பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறது. Oh, I am no longer a sinner. நான் இதற்கு மேல் ஒரு பாவி அல்ல. All the sins which I committed were washed as white as நான் snow. செய்த பாவங்கள் அனைத்தும் வெண்பனியைப் போல கழுவப்பட்டிருக்கிறது. We sing this hymn a lot. நான் Whiter than the இளம் வயதாக இருந்த snow, பொழுது இந்த பாடல் அதிகமாக whiter than the பாடுவோம். snow, Whiter than the snow, wash me in the whiter blood than the of the snow, wash me Lamb, by the blood and of the I shall be Lamb, whiter then than I snow. shall be whiter than snow. வெண்பனியைப் போல கழுவப்பட்டிருக்கிறேன். I stole persimmons, stole நான் apples, பெர்சிமன் பழங்களை திருடியிருக்கிறேன், lied, ஆப்பிள்களை திருடியிருக்கிறேன், a lot of sins பொய் I சொல்லியிருக்கிறேன், committed. நிறைய பாவங்களை செய்திருக்கிறேன். And because of the sins which I committed, நான் செய்த பாவத்து I நிமித்தமாக discovered that whiter than the snow, whiter than the snow, நான் whiter கண்டுபிடித்தேன், than the snow that my sins என்னுடைய are பாவங்கள் washed வெண்பனியைப் போல by Jesus. இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக கழுவப்பட்டிருக்கிறது. I was so இது எனக்கு amazed, ரொம்ப I was ஆச்சரியத்தை so தந்தது. நான் thankful. ரொம்ப நன்றிக்குரியவனாக இருந்தேன். My sins என்னுடைய பாவங்கள் were washed. கழுவப்பட்டது. My sins I have committed நான் செய்த much. I have அதிகமாய் lived as a sinful, evil ஒரு person. பொல்லாங்கான This, மோசமான மனிதனாக நான் இருந்தேன். இந்தந்த காரியங்களை நான் செய்திருந்தேன். நான் பேச முடியாதவும் நிறைய காரியங்களை நான் செய்திருந்தேன். whiter than the ஆனால் snow, whiter than the snow. வெண்பனியைப் போல கழுவப்பட்டிருக்கிறது. வெண்பனியைப் போல Shed by the blood of the Lamb, my sins were washed. அந்த My sins were cleansed. ஆட்டின் And இரத்தத்தின் I மூலமாக think என்னுடைய this பாவம் great கழுவப்பட்டது. that I இதை am, I குறித்து cannot நான் யோசிக்கும் பொழுதே நான் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறேன் என்பதை வார்த்தையால் விவரிக்க முடியாது. எப்படி ஒன்றுமே இல்லாத என்னை போன்ற ஒரு மனிதனுடைய பாவத்தை இயேசுவால் கழுவ முடியும்? நான் பள்ளிக்கூடத்தில் இருந்த பொழுதே சபைக்கு போய் இயேசுவை நம்பினவனாக இருந்தேன். நம்முடைய சபையில் போதகர் என்னுடைய இளம் வயதில் அந்த போதகர் சொல்லுவார், இந்த அசுத்தமான பாவி நான், இயேசுவே எங்களை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எல்லாருமே எங்களை பாவிகள் என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். இந்த வார்த்தைகளை வாசித்த பொழுது என்னால் பார்க்க முடிந்தது. whiter than the snow, வெண்பனியைப் போல என்னுடைய பாவங்கள் கழுவப்பட்டது. என்னுடைய பாவங்கள் வெண்பனியைப் போல கழுவப்பட்டிருக்கிறது. ஆனால் என்னுடைய இளம் வயதில் என்னுடைய சபையின் போதகரும் சரி, என்னுடைய சபையின் மூப்பரும் சரி, எல்லாருமே ஜெபிப்பார்கள். இந்த அசுத்தமான பாவி இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்ட அந்த தலைவர்களுக்கு முன்பாக நான் எப்படி பேசியிருக்க முடியும்? ஆனால் என்னுடைய நண்பர்களோடு பேசும்பொழுது நான் சொல்லுவேன், நான் நிறைய காரியங்களை அவர்களோடு சேர்ந்து செய்திருக்கிறேன், கெட்ட காரியங்களை செய்திருக்கிறேன், நரகத்திற்கு போகக்கூடியவன் என்று என்னால் சொல்ல முடியும்.
வேதத்தில் it says that Jesus has died for இயேசு our என்னுடைய sins. பாவத்திற்காக மரித்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. And it says that for மற்றுமாக all have sinned எல்லாரும் பாவம் செய்து and come short தேவ of the மகிமையற்றவர்களாகி glory of God. Through the redemption that is in இலவசமாய் Christ அவருடைய Jesus, கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள freely by மீட்பை God's கொண்டு grace, we are நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். everyone இந்த இடத்தில் here. பிரியமானவர்களே, The first word that comes out here முதலாவது is வருகிற for வார்த்தை all, என்னவென்றால் எல்லாருக்காகவும். right? எல்லாருக்காகவும் இல்லையா? All. It means Koreans, எல்லாருக்காகவும் Americans, என்றால் Europeans, அதில் Africans, கொரியர்களும் அடங்குகிறார்கள், இந்தியர்களும் அடங்குகிறார்கள், Americans, ஆப்பிரிக்கர்களும் அடங்குகிறார்கள். all. For all have sinned. எல்லாரும் பாவம் செய்து Here, இங்கே I am also நானும் included. கூட இதில் சேர்க்கப்பட்டிருக்கிறேன். I went to my neighbor's நான் farm, என்னுடைய stole their apples and persimmons, அக்கம் பக்கத்து done நபர்களுடைய lots of those deeds when I was young. நிலங்களுக்கு போய், வயல் நிலங்களுக்கு போய் திருடி இருக்கிறேன் சில பழங்களை. இந்த மாதிரி நிறைய பாவங்களை நான் செய்திருக்கிறேன். Amazing truth that I discovered நான் in வேதத்தை வாசித்த பொழுது நான் கண்டுபிடித்த ஒரு ஆச்சரியமான சத்தியம் என்னவென்றால், washed away our sins இயேசு because He has suffered in our place. நம்முடைய எல்லா பாவத்தையும் சிலுவையில் கழுவியிருக்கிறார். நம்முடைய All have sinned and come இடத்தில் short of the இருந்து glory of அவர் அந்த பாவங்களை எல்லாம் நிவிர்த்தி செய்திருக்கிறார். Through the தேவனுடைய வார்த்தை redemption that is சொல்லுகிறது, in Christ Jesus, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு we இலவசமாய் have been made தேவனுடைய justified. கிருபையினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது நீதிமான்களாக்கப்படுகிறோம். Today, this morning, to all the இன்றைக்கு preachers இந்த who are காலையில் listening, there's எல்லா nobody சபை who has மக்களும் not committed sin. I heard maybe பார்க்கும் பொழுது there's 2 or 3 பாவம் people. செய்யாதவர்கள் யாரும் கிடையாது. No, right? பாவம் செய்யாதவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? கரங்களை உயர்த்தலாம். எல்லாருமே பாவம் செய்தவர்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? For all have sinned. We have எல்லாரும் committed sin. பாவம் செய்து, நாம் எல்லாருமே பாவம் செய்தவர்கள். Redemption that is in Christ Jesus. இலவசமாய் Jesus அவருடைய came to this கிருபையினாலே world. He has கிறிஸ்து delivered us இயேசுவிலுள்ள from மீட்பை sin. கொண்டு, இயேசு இந்த பூமிக்கு ஏன் வந்தார்? நம்மை பாவத்திலிருந்து All have மீட்பதற்காக sinned வந்தார். and come short of the ஆதலால்தான் glory of God. எல்லாரும் He பாவம் செய்து justified தெய்வ us மகிமையற்றவர்களாகி with redemption that is in இலவசமாய் அவருடைய Christ கிருபையினாலே Jesus. கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். Any charge we have been made justified. What does justify means? இப்பொழுது Justify means we are clean. நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நாம் கழுவப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். In the sins that we have committed, நாம் செய்த பாவங்கள் எல்லாமே freely by God's grace, தேவனுடைய God says கிருபையினாலே we இலவசமாய் are justified. நாம் எல்லாருமே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். Yes, ஆம். everyone. பிரியமானவர்களே, Your life in this உங்களுடைய world, வாழ்க்கை நீங்க இந்த உலகத்தில் only be வாழும் honest, பொழுது live with integrity. Of course you will commit எப்படி sin. நீங்கள் நேர்த்தியாக வாழ முடியும்? நீங்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள். There's always நீங்கள் இந்த opportunities. உலகத்தில் There's வாழும் always காலம் வரைக்கும் temptations of sin. ஒவ்வொரு நேரத்திலும் உங்களுக்கு பாவத்தின் தூண்டுதல் There's இருக்கும். nobody in this world who has never யாருமே committed sin. பாவம் செய்யாதவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை. That's why we go to church. ஆதலால் தான் நாம் சபைக்கு Ever since போகிறோம். I was young, when I was young, இளம் வயதிலிருந்தே the pastor would say, நான் போகிற சபையில் அந்த போதகர் சொல்லுவார், இந்த அசுத்தமான பாவியின் ஜெபத்தை கேளும், இந்த பாவத்தை மன்னியும், இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். மூப்பர்களும் சொல்லுவார்கள், இந்த அசுத்தமான பாவியை மன்னித்தருளும், இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். ஆக பாவியாகவே அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய பாவத்தை கழுவுவதற்காக இயேசு பாவமில்லாத அவருடைய குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஏனென்றால் நம்முடைய பாவத்தை எடுப்பதற்காக, நம்மை பாவத்திலிருந்து மீட்பதற்காக, மற்றும் அவர் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அவர் பாவம் செய்த காரணத்தினால் இல்லை, அவர் நாம் செய்த பாவத்தின் நிமித்தமாக நம் பட்சத்தில் அவர் பலியாக்கப்பட்டார். நான் பொய் சொல்லியிருக்கிறேன், திருடி இருக்கிறேன், பழங்களை திருடி இந்த மாதிரி நிறைய பொல்லாங்கான காரியங்களை செய்திருக்கிறேன். இந்த எல்லா பாவங்களும் கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு வெண்பனி போல என்னுடைய பாவம் எல்லாம் கழுவப்பட்டிருக்கிறது. ஆதலால்தான் என்னுடைய இளம் வயதில் இந்த சத்தியத்தை நான் தெரிந்து கொண்டேன்.
நான் சபைக்கு போன பொழுது அந்த அந்த போதகர் சொல்லுவார், இந்த அசுத்தமான பாவி ஆண்டவருடைய நாமத்தினால ஜெபிக்கிறேன். அந்த மூப்பர் சொல்லுவார், இந்த அசுத்தமான பாவி இயேசுவினுடைய நாமத்தினால ஜெபிக்கிறேன். நான் யோசித்து பார்த்தேன், அது உண்மை கிடையாது. ஏனென்றால் நான் ஒரு பாவியாக இருக்க முடியாது. இயேசுவினுடைய பாவத்தை கழுவி இருந்தால் நான் பாவியாக இருக்க முடியாது. இயேசுவினுடைய இரத்தத்தின் மூலம் என்னுடைய பாவங்கள் எல்லாமே கழுவப்பட்டிருக்கிறது. இந்த அசுத்தமான பாவி பாவம் செய்திருந்தால் இயேசு சிலுவையில் ஆணியடிக்கப்பட்ட பொழுது, சிலுவையில் அறையப்பட்ட பொழுது கழுவப்பட்டா இருக்க வேண்டும் இல்லையா? இதுதான் வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு இலவசமாய் தேவனுடைய கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். இது நான் எந்த அளவுக்கு நேர்த்தியாக இருக்கிறேன், நான் எந்த அளவுக்கு பணிவாக இருக்கிறேன், சபைக்கு போய் நான் தன்னார்வ தொண்டுகள் செய்து நான் மனிதனாக இருந்து பரலோகத்துக்கு போக முடியும் என்று இல்லை. நாம் இயேசுவனுடைய இரத்தத்தின் மூலமாக கழுவப்படும் பட்சத்தில் நான் எந்த நாட்டவராக இருந்தாலும், கொரியனாக, இந்தியனாக, அமெரிக்கனாக, யாராக இருந்தாலும் எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவின் மீட்பை கொண்டுதான் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அப்பொழுது கிறிஸ்து நமக்காக மரித்ததன் மூலமாக மாத்திரம் அவருடைய கிருபையினாலே நாம் எல்லாருமே நீதிமான்களாக்கப்படுகிறோம். அந்த வகையில் நம்முடைய பாவம் எல்லாம் கழுவப்பட்டது. இதை தேவன் மூலமாய் பெற்றுக்கொண்ட மக்கள் நாம இருக்கிறோம். மற்றும் இந்த வேதத்தின் வார்த்தையின் அடிப்படையில் என்னுடைய பழைய சபையினுடைய போதகராக இருக்கட்டும், மூப்பராக இருக்கட்டும், அவர்கள் பாவியாகிய என்னை மன்னித்தருளும் என்று ஜெபித்த அந்த ஜெபம் அது சரியானதில்லை. எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். மற்றும் நம்முடைய பாவங்கள் வெண்பனியைப் போல கழுவப்பட்டிருக்கிறது. ஆக நாம் சபைக்கு போய் இயேசுவை நம்பும் பொழுது, அவருடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது, எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி, முதல் முறையாக யாராவது வந்திருந்தால் நீங்கள் யாராக இருந்தாலும் எல்லாருமே பாவம் செய்தவர்கள். அதில் எல்லாரையுமே நம்ம சேர்த்துக் கொள்ளலாம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இயேசு நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட காரணத்தினால் இலவசமாய் தேவனுடைய கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ரோமர் 3:23-24 சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். சபைக்கு போகாத மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களை பாவிகள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்? இல்லை, இந்த உலகத்திற்கு தேவன் இயேசுவை அனுப்பினார் மற்றும் நம்முடைய எல்லாம் பாவங்களுக்காகவும் நம்மிடத்திலிருந்து மரிப்பதற்காக தேவன் இயேசுவை அனுப்பினார். அந்த வகையில் நம்முடைய எல்லாம் பாவமும் கழுவப்பட்டது. ஆரம்பத்தில் எனக்கு தெரியாது. நான் ஆப்பிள்களை திருடினேன், பர்சிமன்களை திருடினேன், சேர்ந்து என்னுடைய நண்பர்களோட கெட்ட காரியங்களை செய்தேன். அதன் பிறகு நான் தேவனை என்னுடைய பாவத்தை மன்னித்து விடுங்கள், என்னுடைய பாவத்தை மன்னித்து விடுங்கள். ஒவ்வொரு நாளும் சில வேளைகளில் என்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வராது, ஆனால் நான் என்னையே வருத்திக் கொள்வேன். எப்படியாவது அழுவ வேண்டும் நாம்.
அந்த வகையில் தான் நான் யோசித்தேன், பாவத்திற்காக As மன்றாட I வேண்டும் grew என்றெல்லாம். older, as I read the ஆனால் Bible, எனக்கு வயதாகும் பொழுது, நான் வேதத்தை வாசித்த the பொழுது, word says, வார்த்தை என்ன சொல்லுகிறது? "For all have sinned எல்லாரும் and come பாவம் short செய்து of the தெய்வ glory of God, மகிமையற்றவர்களாகி, being justified freely by இலவசமாய் அவருடைய grace கிருபையினாலே through the கிறிஸ்து இயேசுவுடைய redemption that is மீட்பைக் in கொண்டு Christ Jesus." நீதிமான்களாக்கப்படுகிறோம். We have done இப்ப நாம் nothing. ஒன்றுமே செய்யவில்லை. Who has done the work for us? நமக்காக Who has done the work கிரியை for us? செய்தது யார்? தேவன் நமக்காக கிரியை செய்திருக்கிறார். It is the Lord who has delivered us, saved us நம்மை from sin. பாவத்திலிருந்து மீட்டெடுத்தது தேவன். And when He has delivered us and saved us அவர் from நம்மை sin, He பாவத்திலிருந்து perfectly, மீட்டெடுத்த பொழுது அதை பரிபூர்ணமாய் செய்திருக்கிறார். without leaving a speck behind, ஒரு துரும்பு கூட மீதமாக விடாமல் அவர் நம்மை முழுவதுமாக கழுவியிருக்கிறார். for all have sinned and come short இப்பொழுது of எல்லாரும் the பாவம் glory செய்து of God, தெய்வ மகிமையற்றவர்களாகி, being justified இலவசமாய் அவருடைய freely by கிருபையினாலே grace கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பைக் கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். redemption that is in கிறிஸ்துவில் உள்ள Christ மீட்பைக் கொண்டு Jesus. These words are so இந்த amazing. வார்த்தைகள் மிகவும் ஆச்சரியமானவைகள். Before I go to the இதற்கு முன்பாக Presbyterian நான் Church, I always பிரெஸ்பிடேரியன் say சபைக்கு sinner. போவேன். நான் ஒரு பாவி என்றே சொல்லுவேன். So to say that I was not a நான் ஒரு sinner, பாவி I அல்ல felt a little bit என்று ashamed to சொல்லுவதை say this. நான் ஒரு But the வெட்கமான Bible காரியமாக says உணர்ந்தேன். we are ஆனால் justified, that Jesus வேதம் Christ சொல்லுகிறது died for us. நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். இயேசு The நமக்காக Bible says that we are மரித்திருக்கிறார். justified. That வேதம் means சொல்லுகிறது we have no sin. It means we நாம் have no sin. நீதிமான்களாக்கப்பட்டவர்கள். It's not about us praying diligently, நாம் us நன்றாக reading the Bible a ஜெபிக்கிறோமோ lot. It's இல்லையோ, not about நன்றாக us வேதம் being வாசிக்கிறோமோ இல்லையோ, kind and living நாம் பணிவாக selflessly for இருக்கிறோமோ, others, நேர்த்தியாக இருக்கிறோமோ, helping people, மற்றவர்களுக்கு உதவி giving செய்கிறோமோ, good things, மற்றவர்களுக்கு giving good பொருட்களை things to others, கொடுக்கிறோமோ, doing good என்னுடைய to others. வஸ்திரங்களை No, கொடுக்கிறனோ, it's not about doing உணவுகளை those கொடுக்கிறனோ, works அந்த that காரியங்கள் brings மூலமாக about இல்லை. அது salvation. நம்மை ரட்சிப்பை பெறுவதற்கு வகை செய்யாது. All have sinned ஏனென்றால் and come எல்லாரும் short of the பாவம் glory செய்து of தெய்வ God, மகிமையற்றவர்களாகி, being இலவசமாய் அவருடைய justified கிருபையினாலே by கிறிஸ்து grace இயேசுவுள்ள மீட்பை கொண்டு through the redemption that is நாம் in நீதிமான்களாக்கப்படுகிறோம். Jesus. And so through Jesus, ஆக இயேசுவின் மூலமாக, இயேசு சிலுவையில் அறையப்பட்டதன் மூலமாக தான் Pastor Oaksu Park and நிறைய many மக்கள் சொல்வார்கள், who should பாஸ்டர் பார்க் அவர்கள் and deserve to go to hell, but God cannot stand that. அவர்கள் That's நரகத்திற்கு why போக வேண்டும். for ஆனால் all of our sins, He தேவன் died for us. அவர் அதில் விருப்பப்படவில்லை. அவர் எல்லாருடைய Precious, பாவத்திற்காகவும் precious work. அவர் கிரியை செய்திருக்கிறார். அவருடைய விலையேறப்பெற்ற கிரியையை செய்திருக்கிறார். எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இந்த வார்த்தைகள், நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்றால் நம்மிடத்தில் பாவம் எதுவும் கிடையாது. நாம் பொய் சொல்லியிருக்கிறோம், நிறைய கெட்ட காரியங்களை செய்திருக்கிறோம். ஆக இந்த எல்லா விஷயங்களையும் பாவங்களாக நாம் செய்திருக்கிறோம். ஆனால் எல்லாரையும் பார்த்து தேவன் சொல்லுகிறார், எல்லாருமே நரகத்திற்கு போக வேண்டியவர்கள். ஆனால் தேவன் எல்லாரையுமே பரலோகத்திற்குரியவர்கள் ஆக்கியிருக்கிறார். எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு, தேவனுடைய கிருபையினாலே இயேசு நம்முடைய பாவத்திற்குரிய இந்த கிரியத்தை கொடுத்து தீர்த்ததன் மூலமாக நம்மை அவர் பாவிகள் இல்லை என்று கூறுகிறார். அப்பொழுது இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து, இந்த சகோதரரை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீங்கள் பாவி அல்ல. இங்க இருக்கிற மூத்தவராக இருந்தாலும், இங்க இருக்கிற குழந்தைகள், குடும்பத்தினரை பார்த்து தேவன் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் பாவிகள் அல்ல. தேவன் யாருக்கும் பாரபட்சம் பார்க்கிறவர் இல்லை. தேவன் நமக்காக மரித்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும் பொழுது, நீங்கள் எந்த அளவுக்கு அதை விசுவாசிக்கிறீர்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக முடியும். உங்களுடைய பாவத்தை தேவன் கழுவி இருக்கிறார் என்றால், நீங்கள் ஐயோ தேவனே, நான் நிறைய பாவம் செய்திருக்கிறேன், எப்படி அது சாத்தியம்? நீங்கள் அதை நம்பவில்லை என்றால் நீங்கள் பாவிகளாக தான் உங்களுக்கு தெரிவீர்கள். ஆரம்பத்தில் நானும் சபைக்கு போய் பாவ மன்னிப்பை கேட்ட பொழுது, ஜெபித்த பொழுது, ஆண்டவரே, அசுத்தமான பாவியாகிய என்னை மன்னித்து விடும் என்று நான் இந்த வகையில் தான் ஜெபித்தேன்.
forgiveness of ஒவ்வொரு sin முறையும் very sincerely. பாவ மன்னிப்பை ரொம்ப And நேர்த்தியாக my கேட்டுக்கொண்டிருந்தேன். pastor, ஏனென்றால் he would always pray sincerely என்னை for my வழிநடத்தின sins to be போதகர் அந்த forgiven. காலத்தில் But பாவம் he has மன்னிக்கப்பட never வேண்டும் received என்றுதான் forgiveness that I ஜெபித்தார். have received ஆனால் forgiveness. யாருமே நான் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டேன் என்று சொல்லவில்லை. So back in those times, அந்த காலத்தில் I was just a little child. நான் ஒரு பிள்ளையாக இருந்தேன். I இளம் read the வயதில் Bible again and again, நான் மறுபடியுமாக வேதம் வாசித்தேன். and I discovered the அதன் பிறகு essence of the இந்த Bible. வேதத்தினுடைய ருசியை For all என்னால் have தெரிந்து கொள்ள sinned முடிந்தது. and come short of the glory of God. எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி And so when you see verse 24, 24ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், being justified இலவசமாய் அவருடைய by கிருபையினாலே grace கிறிஸ்து இயேசுவுள்ள through மீட்பை the கொண்டு redemption that is in நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். Christ Jesus. This இந்த word வார்த்தைகள் justify means that we have no more நம்மை sin. நீதிமான் Is that right? ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நம்மிடத்தில் பாவி இல்லை என்ற For அர்த்தம். all have sinned and come short of the glory of எல்லாரும் God. பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி, Who should அப்பொழுது be நாம் should perish, but அடிக்கப்பட the Bible வேண்டியவர்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? says in Christ Jesus freely by God's grace, இலவசமாய் அவருடைய we have been கிருபையினாலே made கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை justified. கொண்டு நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். We are washed. We are cleansed. நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். That's what God is saying to us. நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று தேவன் நம்மிடத்தில் சொல்கிறார். When I was, ever since I was young, I would say, "Oh, நான் there is இளம் no வயதாக mercy. இருந்த பொழுது Please நான் forgive எப்படி me." ஜெபித்தேன், ஆண்டவரே That's how I would என்னை நீங்கள் always மன்னித்து pray. விடுங்கள், That's how I would என்னை நீங்கள் always மன்னித்து ask விடுங்கள். the நான் Lord. தேவனிடத்தில் இப்படிதான் கேட்பேன். And so as I read இந்த these வார்த்தைகளை words, நான் வாசித்த பொழுது, for all have sinned எல்லாரும் பாவம் and செய்து come short of the glory of தெய்வ God, மகிமையற்றவர்களாகி, being justified freely by His grace இலவசமாய் அவருடைய கிருபையினாலே through கிறிஸ்து faith இயேசுவுள்ள that is மீட்பை in கொண்டு Christ Jesus. நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். And so அப்படியானால் all sins has been நம்முடைய washed. எல்லா We பாவமும் have கழுவப்பட்டிருக்கிறது. been washed and நாம் justified. கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். These aren't the words of just இது some random ஏதோ person, ஒரு but the சராசரி words of மனிதனுடைய God. வார்த்தைகள் கிடையாது. God says தேவன் சொன்ன clearly வார்த்தை. in the Bible that you are தேவன் righteous. மிக He clearly தெளிவாக points to வேதத்தில் His words and says you are நமக்காக righteous. கூறியிருக்கிறார். Truly, தேவன் உண்மையாகவே all நம்முடைய have எல்லா sinned பாவத்தையும் இயேசுவினுடைய and இரத்தத்தின் washed மூலமாக in the blood கழுவினதன் of காரணமாக Jesus. தான் வேதத்தில் இதனை போட்டிருக்கிறார். Today, இன்றைக்கு இங்கே so இருக்கிற I am ஒவ்வொரு now நபர்களும் anticipating உங்களிடத்தில் to you இதே வார்த்தைகளை தான் the Lord தேவன் speaks the சொல்லுகிறார். same words to நீங்கள் you. என்ன பாவத்தை The Lord செய்தீர்களோ, says நீங்கள் you எந்த committed பொல்லாங்குகளை whatever செய்திருக்கிறீர்களோ, எந்த மாதிரியான whatever தவறுகளை sins that you செய்திருக்கிறீர்களோ, have done, ஆனால் through the redemption கிறிஸ்து that is in இயேசுவுள்ள Christ மீட்பை கொண்டு Jesus, by இலவசமாய் God's grace, we தேவன் have மூலமாக நாம் been நீதிமான்களாக்கப்படுகிறோம். justified. சபையில் In the church, சத்தியத்தை நீங்கள் in this விசுவாசித்தால் truth, நான் you have been made just நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். You know, you should still come to church இதனை after you நீங்கள் discover this. கண்டுபிடித்த பிறகு Sometimes, when நீங்கள் you are far from the word of God, உங்களுடைய you find yourself சிந்தனையில் விழுந்து not போகும் righteous. பொழுது, ஓ நான் நீதிமானோ இல்லையோ எனக்கு தெரியவில்லை. Truth be told is அப்பொழுது that நீங்கள் it's தெரிந்து not கொள்ள through வேண்டும். our good deeds and works that we have சத்தியம் been என்ன? justified. நீங்கள் உங்களுடைய கிரியையின் மூலமாக Christians were justified நீதிமானாக்கப்படவில்லை. within the அவருடைய Son of இரத்தத்தின் மூலமாக நீங்கள் வெண்பனியைப் போல கழுவப்பட்டிருக்கிறீர்கள். So இதற்கு before I முன்பாக received நான் Pentecost, பிரெஸ்பிடரியன் சபைக்கு I போயிருந்த பொழுது was நான் ஒரு I பாவி was என்றே சொல்லிக் கொண்டிருந்தேன். மற்றும் என்னுடைய நண்பர்களோடு I சேர்ந்து would gather with my நான் friends, பெர்சிமன் so பழங்கள், steal ஆப்பிள் பழங்களை persimmons, திருடி இருக்கிறேன். apples, அந்த வகையில் என்னுடைய so வாழ்க்கையை that's நான் how I வாழ்ந்தேன். would live my life. And before, இதற்கு முன்பாக so there was in the Nakdong River, so we had எங்களுக்கு இந்த a plot ஒரு of நதிக்கரையில் land. சொந்தமான நிலம் இருந்தது. So in that அந்த plot of நிலத்தில் land, நல்ல peanuts were வேர்க்கடலைகள் growing well. வளரும். என்னுடைய நண்பர்களோடு Together with my friends, நாம் இந்த I would go to the வேர்க்கடலை peanut fields and நிலங்களுக்கு சென்று சில வேர்க்கடலைகளை நாம் திருடலாம். some peanuts. And so my என்னுடைய father, தகப்பன் in the last day of அந்த harvest, அறுவடையின் he would கடைசி pick up காலத்தில் peanuts and he would அவர் அதிகமாய் அந்த he would stack them வேர்க்கடலைகளை together. அறுவடை செய்து பெரிய பெரிய குவியல்களாக He would pull the குவித்திருப்பார். wagon, and so I would நாங்கள் be sitting on the wagon, பெரிய பெரிய having சில my வண்டிகளை wagon நாங்கள் and எடுத்துக்கொண்டு அந்த pick up வேர்க்கடலைகளை peanuts. நாங்கள் சேகரித்துக் கொண்டு வீட்டிற்கு So that's போவோம். when it would get late in the evening. இந்த நக்தோங் என்ற And since the நதிக்கரையில் Nakdong River, there அங்கு was இந்த the peanuts, and so the peanuts were வேர்க்கடலைகள் famous. ரொம்ப பிரசித்தி பெற்றவை. And so we would ஆனால் அந்த go to the வேர்க்கடலை peanut விளைகிற field. இந்த நிலங்களுக்கு I சென்று would go to the நான் peanut யோசிப்பேன், field and I would think about it. என்னுடைய If I steal
சொந்த நிலத்திலேயே நான் வேர்க்கடலையை திருடினேன் என்றால் அது எனக்கு ஒரு எனக்கு லாஸ் தான் அது. என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து நாங்கள் மற்ற நிலங்களிலிருந்து அந்த வேர்க்கடலைகளை திருடாமல் என்னுடைய சொந்த நிலத்திலிருந்தே நாங்கள் வேர்க்கடலையை திருடினோம். அப்பொழுது என்னுடைய தகப்பனார் வந்தார். ஓ, இந்த திருடர்கள் என்னுடைய அந்த கூட்டத்தை பார்த்து, திருடர்கள், வேர்க்கடலை திருடர்கள் என்று. அவரிடத்தில் நானா என்று சொல்ல முடியாது இல்லையா? நாம் இந்த மாதிரி நிறைய தவறுகளை செய்திருக்கிறோம். இந்த வகையில் என்னுடைய சொந்த நண்பர்களாக இருந்தால் நாம் மன்னிக்கலாம். ஆனால் எதிரிகளாக இருந்தால் நாம் உள்ளுக்குள் ஒரு பகையை உண்டாக்கிக் கொள்வோம். ஆனால் இயேசு அவர் நம்மை எதிரியாக தான் பார்க்க வேண்டும். அவர் எதிரியாக பார்த்து நாம் பாவி என்றால் நம்மை நரகத்திற்கு தள்ள வேண்டும். ஆனால் அவர் நம்மை நேசித்தார். நம்முடைய எல்லா பாவங்களையும் அவர் கழுவினார். இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? விதத்தில் எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு தேவனுடைய கிருபையின் மூலமாக நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். ஏற்கனவே அவர் தீர்ப்பை சொல்லி இருக்கிறார். நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் கழுவப்பட்டிருக்கிறீர்கள். நாம் சேர்ந்து வாசிக்கலாம். இலவசமாய் 23ஆம் வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி, இந்த இடத்துல மாத்திரம் பார்த்தீர்கள் என்றால் 23ஆம் வசனத்தில் மாத்திரம் நாம் பாவிகள், எல்லாருமே பாவம் செய்தவர்கள் இல்லையா? ஒரு முறை இருமுறை இல்லை, பல்வேறு முறை நாம் பாவம் செய்திருக்கிறோம். ஆதலால் தேவ மகிமை இல்லாமல் போயிற்று. ஆனால் 24ஆம் வசனத்தை பார்த்தால் 24ஆம் வசனத்தில் என்ன போடப்பட்டிருக்கிறது? இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்றால் நம்மிடத்தில் பாவம் இல்லை என்று அர்த்தம். ஆதலால் நாம் சபைக்கு போகும் பொழுது, முதலாவது நாம் சபைக்கு போன பொழுது நான் என்னை பாவி என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். அது எவ்வளவு எனக்கு துயரமாக இருந்திருக்கும். சபைக்கு போகிறவனாக இருந்தாலும், ஆனால் நான் என்னை பாவி என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆனால் நம்முடைய பாவங்கள் நித்தியமாக கழுவப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக அந்த பிரெஸ்பிடேரியன் சபைக்கு போய் கொண்டிருந்த பொழுது என்னுடைய பாவம் கழுவப்பட்டது எனக்கு தெரியாது. எப்பொழுதுமே அந்த பிரெஸ்பிடேரியன் சபையில் நான் போய் கொண்டிருந்த பொழுது என்னுடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று அழுகையோடு கூட நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி, நாம் தேவனுடைய மகிமை இல்லாமல் போனோம். ஆனால் கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு, இயேசு இந்த பூமிக்கு வந்த பொழுது நம்மை அவர் பாவத்திலிருந்து மீட்டிருக்கிறார். நம்முடைய பாவம் அனைத்தையும் அவர் மன்னித்திருக்கிறார் அவருடைய சிலுவையின் மரணத்தின் மூலமாக. அந்த வகையில் என்னுடைய பாவம் எல்லாமே கழுவப்பட்டிருக்கிறது. நாம் பொய் சொல்லி, திருடி, இது எல்லாமே நாம் செய்யறது பாவங்கள் தான். ஆனால் அவைகள் பாவங்கள் என்று இன்று வரைக்கும் இருந்து விடவில்லை. ஏனென்றால் இலவசமாய் நாம் தேவனுடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறோம். தேவனுடைய கிருபையின் மூலமாக. இது நான் ஏதோ பணம் செலுத்தி, இல்லை எதையாவது கொடுத்து என்னுடைய பாவத்தை நான் கழுவி கொள்ள வேண்டும் என்று இல்லை. இயேசு நமக்காக சிலுவையில் மரித்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு தேவனுடைய கிருபையின் மூலமாக நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களை, 24ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். இது நம்முடைய இருதயத்தில் பதிக்கப்பட முடியும். அப்பொழுது நாம் பாவிகள் என்றே சொல்ல மாட்டோம். நாம் பாவத்திற்கு நாம் அடிமைகளாக இருக்க மாட்டோம். நான் பாவம் செய்தவனாக இருந்தாலும், ஆனால் இயேசு என்னுடைய பாவம் எல்லாத்தையுமே கழுவி விட்டார். அவர் சிலுவையில் எனக்காக மரித்து விட்டார். ஆக மனித குலத்தின் எல்லா பாவமும் கழுவப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மை பார்த்து நம்மிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்கிறார். இது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம்! நாம் எதை விசுவாசிக்க வேண்டும்? தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும்.
வேதம் சொல்லுகிறது நம்முடைய எல்லாருடைய பாவம் கழுவப்பட்டிருக்கிறது. that through his அவருடைய அந்த மீட்பின் மூலம் his redemption all of our நாம் sins are washed. Is it நீதிமான்களா அல்லது பாவிகளா? or sinners then? நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறது என்பது உண்மை. Sins are washed. அந்த விஷயம் முதற்கொண்டு Starting from then, நான் ஒரு பாவி என்று நான் sin, கூறினதில்லை. no longer said I was a sinner. நான் தேவனுடைய பிள்ளை, என்னுடைய பாவம் கழுவப்பட்டிருக்கிறது. எப்படி உங்களுடைய பாவம் கழுவப்பட How முடியும்? are your sins washed? இயேசுனுடைய இரத்தத்தின் மூலம் என்னுடைய பாவம் கழுவப்பட்டது. My sins were washed. இயேசுனுடைய இரத்தத்தின் My மூலம். sins were washed by the blood of Jesus. அதுதான் வேதம் சொல்லுகிறது. That's what the Bible says. எல்லாரும் பாவம் செய்து For all தெய்வ have sinned மகிமையற்றவர்களாகி and short of the glory of God. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறோம். Redemption that is in Christ Jesus. இலவசமாய் தேவனுடைய கிருபையின் மூலமாக நம்முடைய பாவம் எல்லாம் கழுவப்பட்டது. Sins are washed. இது நாம் ஏதோ செய்வதன் மூலமாக இல்லை. Not about us doing something. இதற்கு முன்பாக போதகர்களும் சரி, Pastors, என்னுடைய பழைய சபையின் மூப்பர்களும் சரி, எல்லாருமே நாம் பாவிகள் என்று நிச்சயமாக பாவிகள் என்று யோசித்தார்கள். ஆனால் நான் வேதத்தை வாசித்த பொழுது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு இயேசுனுடைய இரத்தத்தின் மூலமாக நம்முடைய பாவம் எல்லாம் கழுவப்பட்டது. ஏன் இயேசு பாவத்திற்காக சிலுவையில் அறையப்பட வேண்டும்? எந்த பாவத்தை இயேசு செய்தார்? அவர் எந்த பாவமும் செய்யவில்லை. அவருடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் எந்த பாவமும் செய்யவில்லை. ஆனால் ஏன் அவர் மரிக்க வேண்டும்? நமக்காக. ஆதலால்தான் நம்முடைய பாவத்திற்காக அவர் மரித்ததனால் இந்த சந்ததியில் நாம் இந்த சந்ததியில் பிறந்திருக்கிறோம். நாம் எல்லாருமே பாவம் செய்தவர்கள். ஆனால் நாம் செய்த எல்லா பாவத்தையும் தேவன் எல்லா பாவத்தையும் எடுத்துக்கொண்டு நமக்காக அவர் மரித்தார். என்னுடைய வீட்டில் இருந்த எல்லா ஆப்பிள்களையும் நான் சாப்பிட்டேன். இப்போது அந்த ஆப்பிள்களை நான் சாப்பிட்டு விட்டேன் என்றால் நான் சாப்பிட்ட ஆப்பிள் மீதமாக அங்க இருக்குமா? இருக்காது. அதே போல இயேசு நம்முடைய எல்லா பாவத்தையும் விழுங்கிவிட்டார், நம்முடைய வாழ்க்கையின் பாவம் அனைத்தையும். பொழுது நாம் பாடல்களை பாடுகிறோம். பொன் வெள்ளியுமோ பெரும் பேர் புகழோ என் மீட்பிற்கு அதுவல்ல தேவன் குமாரனே தேவ ஆட்டுக்குட்டி அவர் ரத்தம் என் பாவம் கழுவிற்றே. நான் I'm redeemed. Jesus keeps me by his blood. Hallelujah. அவர் ரத்தம் என் பாவம் கழுவியதே. பிரியமானவர்களே, ரொம்ப முக்கியமான விஷயம். பாஸ்டர் ஒக்ஸு பார்க் அவருடைய பாவத்தை தேவன் கழுவிய பொழுது அவர் என்னுடைய பாவத்தை மாத்திரமல்ல, கொரியர்களுடைய பாவத்தை மாத்திரமல்ல, ஜெர்மன் ரஷ்யன்ஸனுடைய பாவத்தை மாத்திரமல்ல, எல்லாருடைய பாவத்தையும் தேவன் கழுவினார். ஆதலால் நான் பாவம் செய்திருக்கிறேன், ஆனால் இயேசு என்னுடைய பாவத்திற்காக மரித்தார். இதை நீங்கள் விசுவாசித்தால் அது ரொம்ப எளிமையானது. நான் செய்த பாவத்தை அது எல்லாத்தையுமே அவர் பொறுப்பேற்றுக் கொண்டார். ஆதலால் நாம் பாவிகள் அல்ல. உன்னுடைய பாவம் எல்லாத்தையும் அவர் அவருடைய மரணத்தின் மூலமாக அவர் கழுவி முடித்ததனால் நாம் பாவிகளா இல்லையா? நாம் பாவிகள் அல்ல. ஆமென். அதை தான் நாம் தேவனுக்கு முன்பாக சொல்லுகிறோம். ஆண்டவரே, என்னை மன்னித்து விடும் என்று சொல்லக்கூடாது. தேவனே, நீங்கள் என்னுடைய பாவத்தை கழுவி இருக்கிறீர்கள், நீங்கள் உம்முடைய ஜீவனையே தந்திருக்கிறீர்கள், அதற்காக உமக்கு நன்றி. இனி நான் பாவிகள் அல்ல, நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், நான் கழுவப்பட்டிருக்கிறேன். தேவனே, உமக்கு நன்றி. இந்த வழியில் நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் நரகத்திற்கு போக விரும்பினாலும் நீங்கள் நரகத்திற்கு போக மாட்டீர்கள். யாருமே நரகத்துக்கு போகணும்னு விரும்ப மாட்டீங்க. தேவன் பரிபூர்ணமாக
நம்முடைய எல்லா பாவத்தையும் இயேசுவின் மீது all our சுமத்தினார். sins to Jesus, and the மனித sins of all குலத்தினுடைய எல்லா mankind, பாவத்தையும் இயேசு Jesus has பார்த்து கொண்டார். taken இப்பொழுது care நம்முடைய of. எல்லா பாவமும் All our sins கழுவப்பட்டிருக்கிறது. are washed. Everyone இப்பொழுதிலிருந்து forgiven. As you உங்களுக்கு have மனைவி, as you have குழந்தைகள் wife, have kids, என்று have grandkids, and when you start a நீங்கள் family, குடும்பமாக so you இருந்தால் have kids and உங்களுக்கு grandkids, right? குழந்தைகள், Even பேர all பிள்ளைகள் என்று heirs, வருவார்கள் இல்லையா? எல்லாருடைய பாவமும் மன்னிக்கப்பட்டது. for all have எல்லாரும் sinned பாவம் செய்து and தெய்வ come short மகிமையற்றவர்களாகி, of the glory of ஆனால் God. ஒரு But பாவமும் Jesus மீதமாக says, விடாமல் no, எல்லா all பாவத்தையும் our sins are இயேசு washed. கழுவி முடித்திருக்கிறார். I thought my sins remained. என்னுடைய பாவம் மீதமாக இருக்கிறது என்று நான் So யோசித்தேன். every day ஆதலால் தான் ஒவ்வொரு முறையும் நான் அந்த தேவாலயத்திற்கு சென்று, ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை நீங்கள் மன்னிக்க வேண்டும். நான் பொய் சொல்லியிருக்கிறேன். நான் இந்த காரியத்தை செய்தேன், அந்த காரியத்தை செய்தேன். that's how I அந்த வகையில் தான் நான் எப்பொழுதுமே ஜெபித்தேன். one day ஆனால் ஒரு நாள் நான் வேதத்தை வாசித்த பொழுது what I discovered நான் was எதை கண்டுபிடித்தேன் என்றால், something so ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடித்தேன். is not overwhelming that is bad, but overwhelming that is so good. அது ரொம்ப நல்ல விஷயம். But the glory of நான் God, for all have sinned and come short of the தேவனுடைய glory of God. Being justified மகிமையற்று போன ஒரு மனிதனால் redemption that is in Christ Jesus. இலவசமாய் அவருடைய கிருபையினால கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு Maybe he's a pastor, நீதிமான்களாக்கப்படுகிறேன். maybe he's a forgiveness of sin. Maybe if that's ஒரு what you போதகர் believe, அதனால தான் அவர் பாவ மன்னிப்பை we have பெற்றார். done அப்படி that அல்ல. to receive the forgiveness of நாம் sin. இதை செய்ததன் மூலமாக எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கவில்லை. தேவனுடைய That's why கிருபையின் the மூலம் Bible இலவசமாய். says grace. அதைதான் வேதம் கிருபை என்று சொல்லுகிறது. And so is there any sister named Grace Kim? Yeah, யாராவது கிரேஸ் கிம் என்று இருக்கிறீர்களா? so much grace of God. No, you name yourself Grace. தேவனுடைய கிருபையின்படி And I'm pretty sure there's no guy named Grace. யாருமே ஆம், ஆண் மக்கள் அவங்களுடைய பெயரை கிரேஸ் என்று வைத்துக் கொள்ள மாட்டார்கள். The name Oksu, you know, every time I ஓக்சு go to என்ற இந்த school, பெயரை they make fun of me. Oksu. நான் இளம் வயதில் It's also பள்ளிக்கூடத்திற்கு போகும் பொழுது word for corn, and so நிறைய Oksu பேர் is என்னை கிண்டல் செய்வார்கள். ஒக்சு, ஏய் ஒக்சு. ஏனென்றால் கொரிய மொழியில் and I said, ஒக்சு "Why என்றால் make fun of me? சோலை, அந்த சோளம் என்ற You know அர்த்தம். how great this name Oksu is, right?" I said, "It's fine by me." என்னை அவர்கள், நீ ஒரு சோளம் என்று அவர்கள் கிண்டல் செய்வார்கள். So he had my big brother, and I have two big நான், sisters. எனக்கு ஒரு அண்ணன், எனக்கு 2 And then it's அக்காங்க இருந்தாங்க. so and then so I அதன் was பிறகு நான் the 4வது fourth. மகனாக பிறந்தேன். So the fourth was me. நான் 4வது, Fifth was my youngest brother. 5வது என்னுடைய தம்பி. So as my ஆக father had என்னுடைய two daughters and then had a son, என்னுடைய so he அப்பா was so happy to have a 2 son, மகள்களுக்கு two பிறகு daughters. ஒரு மகனை So பெற்றெடுக்கும் பொழுது அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். he went to the place to get அவர் names, பெயர் வைப்பதற்காக and he went to the fortune teller to get a name. ஒரு And so ஜோசியர் இடத்துல போயிருந்தார் அந்த காலத்துல. and so the kids பொழுது at school always make fun of அந்த me. ஜோசியர் So எனக்கு but as ஒக்சு time என்று passed பெயர் by, வைத்தார். I grew to எனக்கு know ரொம்ப him. Now, வெக்கமாக இருக்கும் என்னுடைய பேர் I just அவங்க smile and கிண்டல் பண்ணி சொல்லும் பொழுது, ஒக்சு, ஏய் ஒக்சு அப்படின்னா சோளம் என்று அவர்கள் என்னை கிண்டல் செய்வார்கள். And so my father was so happy, so elated to have a son right after two என்னுடைய அப்பா daughters. So he named me Oksu, got my name ஒரு ஜோசியர் மூலமாக என்னுடைய பெயரை அவர் my friends and பெற்றுக்கொண்டார். people and make fun of me. ஒக்சு என்ற பெயர். Now you know, ஆனால் இப்பொழுது அது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லை. ஏனென்றால் என்னுடைய பெயர் பழகி போன பெயராகிவிட்டது. me Oksu, you get இப்போது used to it. நீங்கள் என்னை ஒக்சு என்று கூப்பிட்டாலும் நான் கஷ்டப்பட போறதில்லை. உங்களோட பெயர் என்ன? நான் ஒக்சு, ஒக்சு பார்க். You see here the words in Esther chapter 6. நாம் எஸ்தர் புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது 6ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில், அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால் கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. அப்பொழுது வாசற் காவலாளரில் ராஜாவின் 2 பிரதானிகளாகிய பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய ஆகாசுவேருவின் மேல் கை போட பார்த்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது வாசிக்கப்பட்டது. பிக்தானாவும் தேரேசும் ராஜாவாகிய ஆகாசுவேருவின் மேல் கை போட பார்த்த இந்த செய்தியை மொர்தெகாய் அறிவித்தான் என்று எழுதியிருக்கிறது. மொர்தெகாய் கண்டுபிடித்தார், இந்த ராஜா இப்பொழுது பெரிய பிரச்சனையில் இருக்கிறார்.
பிக்தானா மற்றும் தேரேஸ் இவர்கள் ராஜாவை கொல்வதற்கு வகை தேடுகிறார்கள் என்பதை அவன் ராஜ சமூகத்தில் அறிவித்தான். அந்த வகையில் அந்த பிக்தானா மற்றும் தேரேஸ் அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அந்த இரவில் என்ன ஆனது என்று தெரியாது. ஆனால் அந்த ராஜா தூங்கின பொழுது அவருக்கு தூக்கம் வரவில்லை. ஆதலால் அவர் அவருடைய படுக்கையில் இங்கும் அங்குமாக போய், எனக்கு தெரிஞ்சு ராஜா தான் அதிக தூக்கம் இல்லாமல் இருப்பார் என்று யோசிக்கிறேன். என்றால் நிறைய காரியங்கள் அவர் யோசித்துக் கொண்டு இருக்க வேண்டும். அவர் ஏன் தூங்க முடியவில்லை? அவரால் நிறைய விஷயங்கள் அவர் கவலைப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. ஆதலால் அவர் அந்த கால வர்த்தமானங்களை எடுத்து வர சொல்லுகிறார். அந்த புஸ்தகத்தை வாசிக்க சொல்லுகிறார். அப்பொழுது அவருக்கு தெரிய வருகிறது, இந்த 2 வாசல் காவலர்கள் அவர்கள் ராஜாவை கொல்வதற்கு வகை தேடியிருந்தார்கள். அதன் பிறகு அவர்கள் ராஜாவை கொல்வதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்பது மொர்தெகாய்க்கு தெரிய வந்தது. ஆக மொர்தெகாய் இதை ராஜாவினிடத்தில் அறிவித்தார். அதனால் ராஜா இதனை கண்டுபிடித்து பிக்தானா மற்றும் தேரேஸ் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் கடைசியாக. இது அந்த கால வர்த்தமான புஸ்தகத்தில் போடப்பட்டிருந்தது. அதனால் ராஜா மொர்தெகாய்க்கு பரிசளித்திருக்க வேண்டும். ஆனால் ஏதோ நடந்தது. ஏதோ விஷயம் நடந்ததனால் அவரால் பரிசளிக்க முடியாமல் போய்விட்டது. இப்பொழுது இந்த ராஜாவுக்கு யோசனை வருகிறது, அந்த நேரத்தில் மொர்தெகாய் இல்லை என்றால் நான் மரித்திருப்பேன். நாம் அவருக்கு பரிசளித்திருக்க வேண்டும். நாம் அவரை கௌரவித்திருக்க வேண்டும். நான் செய்தேனா? ஆனால் மொர்தெகாய்க்கு எந்த ஒரு பரிசும் தரப்படவில்லை. அப்படியானால் மொர்தெகாய்க்கு நான் என்ன செய்வது? இது மொர்தெகாய் எப்படி கடைசியாக ராஜாவின் மூலமாக கௌரவிக்கப்பட்டார் என்பதான அந்த கதை. பிரியமானவர்களே, நம்முடைய பாவத்திற்காக இயேசு மரித்தார். நாம் அதை மறந்து விடுகிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் பரலோக ராஜ்யத்தின் வாசலில் நின்று கொண்டு, இது பரலோகம், எவ்வளவு அருமையான ஒரு விஷயம், நாம் இயேசுவை நம்பினது எவ்வளவு அருமையான விஷயமாக இருக்கிறது, இந்த பரலோகத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். அந்த பரிசு உங்களை மிகவும் ஆச்சரியமுள்ளவர்கள் ஆக்கும் இல்லையா? நீங்கள் இயேசுவை நம்பி இருக்கவில்லை என்றால் நீங்கள் நரகத்திற்கு போயிருப்பீர்கள். நீங்கள் அந்த கொடுமையான நரகத்திற்கு. இப்பொழுது நான் வயதாகிவிட்டேன், எனக்கு வயதாகிவிட்டது, அதனால் வெளிப்புறமாக இந்த வயதான தோற்றம் எனக்கு இருக்கிறது, நரைமுடி இதெல்லாம் இருக்கிறது. ஆனால் நான் இளம் வயதில் இருந்த பொழுது என்னுடைய பாவம் கழுவப்பட்டது என்ற சத்தியத்தை அறிந்து கொண்டேன். அதனால் தேவன் என்னை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்க விரும்பினார். எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் நம்மை சந்தோஷமாக்குகிறது. உங்களிடத்தில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், இப்பொழுதும் கூட இந்த நகரத்திலும் நிறைய மக்கள் இருக்கிறார்கள். தங்களை பாவிகள் என்று சொல்லுகிற மக்கள் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, வேதம் நம்முடைய பாவம் கழுவப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறது என்றால் அது கழுவப்பட்டதா இல்லையா? இயேசு நம்முடைய பாவத்தை கழுவவில்லை என்றால் நீங்கள் பாவிகள் என்பது உண்மை. ஆனால் அவர் வந்தார். இந்த காலகட்டத்திலும் சரி, 2000
வருஷங்களுக்கு முன்பாக இருந்த காலகட்டத்திற்கும் சரி, people who were born எல்லாருமே அவருக்கு ஒன்றுதான். and in this era நம்முடைய எல்லா believe in பாவமும் all. இயேசுவின் மூலமாக சிலுவையில் அடிக்கப்பட்டது. All of our sins has been பிரியமானவர்களே, paid by Jesus on the cross. Do you understand? Everyone, நம்முடைய பாவம் அனைத்தும் வெண்பனியைப் போல சுத்தமாக கழுவப்பட்டிருக்கிறது. our sins were washed whiter than the snow. Whiter than the snow, whiter than the snow, Whiter than the snow. washing in Wash the me blood in the of the blood Lamb, of the and I am whiter than snow என்ற and I பாடல். shall be இப்போ whiter than snow. நாம் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். Everyone, ஆனால் we are people who தேவன் should நம்முடைய எல்லா பாவத்தையும் கழுவினதினால் and go to hell because of our sins, but the Lord has தேவன் நம்முடைய எல்லா forgiven our sins. பாவத்தையும் Therefore, நாம் பாவம் செய்தவர்களாக இருந்தாலும், ஆனால் நாம் இதற்கு மேல் we are பாவிகள் அல்ல. innocent, but we are not sinners. We are cleansed, we are பிரியமானவர்களே, washed. We are no longer sinners. ஒரு நபரினுடைய முகத்தில் ஒரு There's மை a dark streak of அதிகமாக paint on a இருந்ததென்றால் person's face. அது நன்றாக It wouldn't இருக்காது. look good, right? அதை So அவர்கள் you கழுவி wash it விடுவார்கள். off, and you see the mirror, and then you wash it off. அதன் பிறகு You see உங்களுடைய the sun முகம் after that. No, you won't. மிகவும் பளிச்சென்று இருக்கும். And your நீங்கள் face will be அந்த clean கரை உங்களுடைய and முகத்தை clean afterwards. பாதிக்காது. Our ஆனால் heart that உங்களுக்கு was அந்த கரை filled with பட்டது sin, yes, we ஞாபகம் இருப்பதனால் remember sin, we நீங்கள் remember we have கரைப்பட்டவர்கள் sinned, என்று இல்லை. but the word of நீங்கள் God கழுவப்பட்டவர்கள். blot out sin. இயேசுவின் மூலமாக உங்களுடைய பாவம் And by கழுவப்பட்டது. the அதனால்தான் words of தேவன் உங்களை Jesus, பார்த்து நீங்கள் our நீதிமான் sins என்று are சொல்லுகிறார். washed. That is why the Lord says that we are justified. யாருமே பாவம் செய்யாதவர்கள் கிடையாது. எல்லாருமே பாவம் செய்தவர்கள். There's nobody who has not committed sin. We have all committed sin. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள All மீட்பை have கொண்டு sinned, நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். being justified freely by His grace through the redemption that is in இப்பொழுது Christ நாம் எல்லாரையுமே பார்த்து Jesus. தேவன் சொல்லுகிறார், உங்களுடைய எல்லா பாவங்களும் கழுவப்பட்டது. God says to all of us, அவர் நம்மை when He பார்த்து sees நம்முடைய us, பாவம் எல்லாம் all கழுவப்பட்டது our என்று sins are சொல்லுகிறார். washed. இந்த வசனத்தை நம்பும் பொழுது, ஓ, என்னுடைய That பாவம் எல்லாம் all our sins கழுவப்பட்டது, are நான் washed. நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். And இன்றைக்கு when He பல்வேறு hears, மக்கள் சபைக்கு all our போகிறார்கள். sins are washed, I am அவர்கள் justified. நான் இயேசுவை நம்புகிறேன் என்று Many சொன்னாலும் they go தங்களுடைய to இருதயங்களில் அவர்கள் and they பாவமுடையவர்களாக say இருக்கிறார்கள். they, even though they அவர்களுக்கு say வேதம் தெரியாததினால், அவர்கள் still வேதத்தை have புரிந்து sinned. கொள்ளாததினால். It's because they don't know the இயேசு Bible very மரித்தது well. ஒரு வேடிக்கையான They விஷயம் don't know இல்லை. the Bible. அவர் நம்மை பாவத்திலிருந்து Jesus விடுதலையாக்குவதற்காக சிலுவையில் அறையப்பட்டார். He died நம்முடைய for us, இடத்தை right? அவர் எடுத்துக்கொண்டதினால்தான் On the cross to deliver இங்க us இருக்கிற from நீங்கள் sin எல்லாருமே and to take our place. உங்களுடைய பாவத்தை எல்லாம் And அவர் that's why கழுவினார். அவர் to all of you வெண்பனியைப் போல who are here கழுவி இருக்கிறார். today, ஆமீன். He has washed away your இப்பொழுது sins நீங்கள் பாவிகளா whiter இல்லையா? than the snow. Amen, everyone. Say ஆம். amen, everyone. நானும் கூட நான் பாவி என்று Many யோசித்தேன். sinners ஆனால் வேதம் எனக்கு were not. தெரியாததினால். ஆனால் Yes, இப்பொழுது நான் I also thought I பாவி was a அல்ல sinner. என்று I didn't know சொல்லுகிறேன். the Bible. But now என்னுடைய I say that பழைய I'm no longer சபையின் a sinner. போதகர், மூப்பர் எல்லாருமே பாவிகள் என்று சொன்னார்கள். ஆனால் Even the pastors வேதம் also என்னுடைய say that they're sinners. How could you say என்னை that? You பார்த்து are நான் பாவி otherwise. அல்ல, என்னுடைய பாவம் The Bible கழுவப்பட்டது says என்று that my sins சொல்லுகிறது. are washed. And அந்த then நேரத்திலிருந்து it is washed. And that's what I began to என்னுடைய say. இருதயம் தேவனோடு Since then, ஒன்றானது. my நான் தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது அவர் என்னுடைய ஜெபத்தை கேட்டார். என் மூலமாக அவர் கிரியை செய்தார். நான் அவருடைய பெயரை அறிவிக்கும் பொழுது இன்றும் நிறைய மக்கள் இயேசுவை நம்புகிறார்கள். இன்றைக்கு நான் இங்கு நிற்கிறேன், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனாக இருக்கிறேன். பிரியமானவர்களே, நீங்களும் கூட பாவம் செய்தவர்கள், பாவம் செய்யக்கூடியவர்கள். ஆனால் இயேசு உங்களுடைய பாவத்தை கழுவியிருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். உங்களுடைய பாவத்தை இயேசு கழுவி முடித்தார் என்பது உண்மை. அப்பொழுது நீங்கள் அனைவரும் இயேசுவினுடைய பெயரை சாட்சியாக சொல்கிறவர்களாக இருப்பீர்கள். நீங்க கவலையோடு இருக்கக்கூடாது. நீங்கள் தேவன் உங்களுக்காக செய்த கிரியை எண்ணி நீங்கள் அவரை மகிமைப்படுத்துவராக இருக்க வேண்டும். இப்பொழுது எனக்கு வயதாகிவிட்டது, எனக்கு 80 வயதுக்கு மேல் ஆகிவிட்டது. இதற்கு முன்பாக
before, you know, 60 வயது they didn't even grow ஆனாலும் கூட மனிதர்களுக்கு சரியான over ஒரு 60 years old ஆரோக்கியம் guys, இருக்காது. ஆனால் எனக்கு or even 80 வயதுக்கு மேல் ஆகிறது. roughly ஆனால் ஆண்டவர் எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார். சில நேரங்களில் time to நான் time உடற்பயிற்சி செய்வேன், நான் விளையாடுவேன். சம்மர் ரெட்ரீட் and பண்ணும்பொழுது கூட whenever I நான் wanted to கொஞ்சம் விளையாடி walk on the இருந்தேன். street, I would தேவன் exercise as ஒரு well. ஆசீர்வாதமான As வாழ்க்கையை why? நமக்கு Because தந்திருக்கிறார். the Lord, நாம் எல்லாருமே He blesses our lives. பாவ மன்னிப்புக்காக ஜெபிக்க I தேவையில்லை. always thought I was a sinner. I would always ask வேதத்திலிருந்து forgiveness of sin. That's நாம் how I கண்டுபிடித்திருக்கிறோம். was எல்லாருமே discovered. பாவம் But செய்து தெய்வ through the Bible, I மகிமையற்றவர்களாகி discovered இலவசமாய் that அவருடைய all கிருபையினாலே things கிறிஸ்து இயேசுவோட are free of மீட்பை God. கொண்டு நாம் Being justified இயேசு நம்மை மீட்டதனால் தேவனுடைய கிருபையினால் நாம் by Jesus Christ, நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். of Jesus' யாரு? ability by God's grace, we have எல்லா been made மக்களும். justified. எல்லா மக்களும் Who? என்ன பெற்றிருக்கிறார்கள்? All எல்லாருமே இந்த people. நீதித்துவத்தை All பெற்றிருக்கிறார்கள். receive the நீதிமானாக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் தேவனை நம்புகிறீர்கள் இல்லையா? இயேசுவை நம்புகிறீர்களா? இயேசு உங்களுடைய பாவத்தை கழுவினார் என்பது இயேசு உங்களுடைய பாவத்தை கழுவினதனால் நீங்கள் நன்றிக்குரிய இருதயத்தோடு மீதமாக இருக்கிற காலத்தை நன்றிக்குரிய காலமாக நீங்கள் இருந்துவிட்டு பரலோகத்திற்கு நாம் மகிமைக்குரியவர்களாக சென்று ஒரு சந்தோஷமான ஒரு மக்களாக நாம் இருப்போம் என்று நம்புகிறேன். தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த உலகத்தில் பல்வேறு சபைகள் இருக்கிறது. பல்வேறு போதகர்கள் இன்னும் மக்களுக்கு அவர்கள் பாவிகள் என்று சொல்லித் தருகிறார்கள். ஆனால் இயேசு நம்முடைய பாவம் அனைத்தையும் கழுவி இருக்கிறது. இது ரொம்ப தெளிவானது. தேவன் பொய்யுரையாத தேவன். நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது தேவன் நம்மை பார்த்து நீதிமான்கள் என்று அழைக்கவில்லை. நீங்கள் சிறிய பெரிய எந்த மாதிரியான பாவியாக இருந்தாலும் இயேசு உங்களுடைய பாவத்தை கழுவினதனால்தான் அவர் உங்களை நீதிமான் என்று சொல்லுகிறார். அந்த ஒரு நன்றிக்குரிய இருதயத்தோடு நீங்கள் தேவனை சேவித்து நன்றிக்குரியவர்களாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மீது இருப்பதாக. நன்றி.